அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம அடுத்த வீடியோல என்ன தலைப்பை பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 11 மேற்கணக்கு நூல்களாக கூறப்படுவன யாவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்ப 11 மேற்கணக்கு நூல்கள் யாவை அப்படின்னா சங்க இலக்கியங்கள் தான். 8 தொகையும் 10 பாட்டும். 8 தொகை நூல்கள் எல்லாத்தையுமே இதுதான் காரணம் அப்படின்ற விஷயத்தையே நான் முன்கூட்டியே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். சரிங்களா? 10 பாட்டை நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள் யாவை அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு பார்க்க போறோம். 11 கீழ்கணக்கு நூல்கள். 11 மேற்கணக்கு நூல்கள்னா 18 நூல்கள் என்னென்ன அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா? இப்ப 11 கீழ்கணக்கு நூல்கள் இதை எதை பற்றி வலியுறுத்தி செல்கின்றன? ஏன் சங்ககால புலவர்கள் சங்க காலத்தவர்கள் ஏன் 11 மேற்கணக்கு 11 கீழ்கணக்கு இதெல்லாம் நமக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்ப 11 கீழ்கணக்கு நூல்கள் யாவை அப்படின்னா 18 நூல்கள். 11 மேற்கணக்கு நூல்கள் 18, 11 கீழ்கணக்கு நூல்கள் 18. சரி, 11 கீழ்கணக்கு நூல்கள் எதை வலியுறுத்தி செல்கின்றன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கார் 40, 2 ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை, களவழி 40, நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, முப்பால் அதாவது திருக்குறள். அதை நம்ம 11 கீழ்கணக்கு நூல்கள்ல வரிசைப்படுத்தும் பொழுது திருக்குறள் இல்லை. அப்ப எப்படியாக மாறி வருகிறது அப்படின்னா முப்பால். திருகடுகம் அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது? திருகடுகம். அடுத்து அசாரக்கோவை, பழமொழி, சிறுவஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, இந்நிலை அப்படின்னு சொல்லி ஒரு நூல் சொல்லுது. ஏலாதியோட 18 நூல்கள் முடிஞ்சிருச்சு. இந்நிலைன்னு ஒரு நூலை வரையறைப்படுத்துறோம். ஏன் அதை சொல்றோம் அப்படின்றத நான் கொண்டு வரேன். சரிங்களா? இப்ப இது எல்லா நூலுமே மொத்தத்துல என்ன அப்படின்னா 11 கீழ்கணக்கு நூல்கள். ஆனா இதை எப்படி எல்லாம் வகைப்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு 3 விதமா பிரிக்கிறாங்க. என்ன 3 விதமா பிரிக்கிறாங்க அப்படின்னா அகம் சார்ந்த நூல் எத்தனை, புறநூல் ஒன்னே ஒண்ணு இருக்கு, அது என்ன, அடுத்து அகநூல் இல்ல, அகநூல் கீழே கிடையாது, அகநூல் மேல சொல்லியிருக்கோம், புறநூல் எத்தனை ஒன்னு இருக்கு. அடுத்து என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அறத்தை வலியுறுத்தி செல்கின்றன, அறநூல்களாக கூறப்பட்டுள்ளன, அறநூல்கள் கூறப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? 11 மேற்கணக்கு நூல்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்க அப்படின்னா அகநூல் என்ன, புறநூல் என்ன, அகம் புறம் சார்ந்த நூல் என்னன்னு தான் பார்த்தோம் இல்லையா? ஆனா 11 கீழ்கணக்கை பொறுத்தவரை எப்படி சொல்றாங்க அப்படின்னா அகநூல், புறநூல், அறநூல் அப்படின்றாங்க. அகமும் புறமும் சேர்ந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா நீ அறமாகவும் இருக்கணும். அறம் என்பது என்ன அப்படின்னா மற்றவர்களுக்கு இல்லை என்று வருவோருக்கு உதவி புரிவோராகவும் நீ இருக்க வேண்டும். நீ அறத்தோடு நிற்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். இதுதான் வாழ்வியல் இன்பம். எப்படியும் வாழ வேண்டும் என்பது வாழ்க்கை அல்ல, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கருத்து வாழ்க்கைக்கு சொந்தமானது என்பதனை வலியுறுத்தி செல்கின்றது இந்த அறநூல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப அகநூல் எத்தனை, புறநூல் எத்தனை, அறநூல்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? இப்ப இங்க கவனிங்க. கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமாலை 50, திணை 50, திணைமாலை 150. சரிங்களா? திணைமொழி 50, திணைமாலை 150, கைநிலை. இந்த 6ம் என்ன சார்ந்த நூல் அப்படின்னா அகம் சார்ந்த நூல் தான். நம்ம ஒவ்வொரு நூலையும் பத்தி பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரியா? அகம் சார்ந்த நூல் தான். மாணவர்களே, நான் மறுபடியும் உங்களுக்கு பதிவு பண்றேன். நான் சொல்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சொல்லுவாங்க இல்லையா, கற்றலின் கேட்டலே நன்று அப்படின்னுவாங்க. சில மாணவர்களுக்கு அந்த மாதிரியான புரிதல் சக்தி இருக்கும். ஒரு தடவை வீடியோவை பார்க்கும் பொழுதே இது எல்லாமே புரிஞ்சிடும். நீங்களே நோட்ஸ் எடுத்து வச்சு படிக்கலாம். சரிங்களா?
இப்ப புறம் சார்ந்த நூலா ஒரே ஒரு நூலை சொல்றோம். என்ன நூல் அப்படின்னா களவழி 40 மட்டும் புறம் சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப அறநூல் அப்படின்னு எதை வகைப்படுத்துறாங்கன்னு பாருங்களேன். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, முப்பால், திருகடுகம், அசாரக்கோவை, பழமொழி, சிறுவஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி, இந்நிலை, இது எல்லாம் என்ன நூல் அப்படின்னா அறநூல் அப்படின்னு சொல்றோம். என்ன நூல்னு சொல்றோம்? அறநூல். ஆமா, நல்லா கவனிங்க. 14 மேற்கணக்கு நூலை பொறுத்த வரைக்கிட்டையும் நம்ம 3 வகையா தான் பிரிச்சோம். 1 அகநூல்னு பிரிச்சோம், 2 புறநூல்னு பிரிச்சோம். இன்னொன்று எப்படி பிரிச்சோம் அப்படின்னா அகப்புற பாடல்கள் கொண்ட நூல் எத்தனை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா 14 கீழ்கணக்கு நூலை பொறுத்தவரை அதே 3 பகுதியா தான் பிரிச்சிருக்கோம். என்னென்ன நூல்? அகநூல் எத்தனை, புறநூல் எத்தனை, அறநூல் எத்தனை பிரிச்சிருக்கோம். அகப்புறம்ன்றது வரல, அறநூல் எத்தனை கவனத்துல வச்சுக்கோங்க. அறநூல் எத்தனை அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப இது எல்லாத்துக்குமே நம்ம உள்ளடக்கம், மரபு குறிப்பு என்ன, இது செப்பி செல்கின்ற செய்தி என்னன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஆசிரியர் குறிப்பை பத்தி, அதாவது ஆசிரியர் இந்த நூலுக்கெல்லாம் யாரு அப்படின்றத பாத்திரலாம். சரிங்களா? நிறைய வந்துட்டு 8 தொகை நூல்களுக்கு நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு தொகுத்தவர் யாருன்னு தெரியல, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல, ஆசிரியரே யாருன்னு தெரியல. இத்தனை ஆசிரியர்கள் தான் கிடைச்சிச்சு, இத்தனை ஆசிரியர்கள் பெயர் கிடைக்கவே இல்லை அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஆனா இந்த 14 கீழ்கணக்கு நூல்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆசிரியர் பெயர் இருக்காங்க. ஒரு ஆசிரியர் ஒரு நூல் அழகா இயற்றியிருக்காரு. நான் வாசிக்கிறேன், கவனிச்சுக்கோங்க நல்லா. கார் 40 ஆசிரியர் கண்ணன் கூத்தனார். கார் 40 ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணன் கூத்தனார். 5 50 ஆசிரியர் மாறன் பொறையனார். மாறன் பொறையனார். 5 70 ஆசிரியர் மூவாதியார். 5 70 ஆசிரியர் மூவாதியார். திணைமொழி 50 திணைமொழி 50 ஆசிரியர் கண்ணன் சேந்தனார். கண்ணன் சேந்தனார். திணைமாலை 150 ஆசிரியர் கனிமேதாவியார். திணைமாலை 150 ஆசிரியர் கனிமேதாவியார். கைநிலையின் ஆசிரியர் புள்ளங்காடனார். இதெல்லாம் என்ன சேர்ந்தது? இந்த 6 நூலும் அகம் சார்ந்த நூல். புறநூல் ஒண்ணுதான், களவழி 40, ஆசிரியர் பொய்கையார் அப்படின்னு சொல்றோம். இப்ப அறநூல்களின் ஆசிரியர் பார். நாலடியார், சமண முனிவர்கள். யார் எழுதின நூல்? நாலடியார், சமண முனிவர்கள். நான்மணிக்கடிகை, விளம்பி நாகனார். விளம்பி நாகனார். இன்னா 40 ஆசிரியர் கபிலர். இனியவை 40 ஆசிரியர் பூதம் சேந்தனார். பூதம் சேந்தனார். முப்பால் திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். சில பேருக்கு திருக்குறளை எழுதியவர் யார் அப்படின்னா டக்குன்னு ஞாபகத்துல வந்துடும் திருவள்ளுவர்னு. முப்பால், உத்தரவேதம், வாயுரை வாழ்த்து, பொய்யாமொழி, தமிழ்மறை, உலக பொதுமறை, இதெல்லாம் திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் தான். சரிங்களா? ஆகவே இந்த முப்பால் திருவள்ளுவர் அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா ஆசிரியர் திருவள்ளுவர் அப்படின்றது நம்மளுக்கு டக்குன்னு என்ன செஞ்சிரும்? ஞாபகத்துல வந்துரும். திருகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பழமொழியின் ஆசிரியர் முன்சுரையறையனார். பழமொழியின் ஆசிரியர் முன்சுரையறையனார். சிறுவஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான். சிறுவஞ்சமூலத்தின் ஆசிரியர் காரியாசான். முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் கூடலூர் கிழார். ஏலாதியின் ஆசிரியர் கனிமேதாவியார். திணைமாலை 150 ஆசிரியரும் கனிமேதாவியார் தான். ஏலாதியின் ஆசிரியரும் கனிமேதாவியார் தான். இந்நிலை ஆசிரியர் பொய்கையார். இந்நிலை ஆசிரியர் பொய்கையார். அதாவது ஏலாதி இந்தந்த கருத்துக்களை ஏற்று நடக்கணும் அப்படின்னு சொன்ன ஒன்ன என்ன செய்யறாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நூலாதான் அறநூல் விளங்கி இருக்கின்றன. ஒரு அற்புதமான செய்தி ஏலாதி நவிழி செய்கின்றது. ஆனா இந்த இந்நிலை என்ன சொல்லுது அப்படின்னா இந்த கைநிலை என்ற நூலே இல்லை அப்படின்ற மறுப்பு தெரிவிக்கக்கூடிய நூல் தான் இந்நிலை.
இந்த கைநிலை புல்லங்காடனார் எழுதினாரே ஒரு நூல், கைநிலை என்ற ஒரு நூல் இல்லைன்றத மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் என்னது, இந்நிலை அப்படின்னு சொல்ல வராங்க. அதனாலதான் ஏழாதிக்கு அடுத்தபடியா அறநூல்களாய் விளக்கி செல்கின்றன என்பதற்கு இந்நிலைய கொடுத்திருக்காங்க. இந்நிலையின் ஆசிரியர் பொய்கையார். ஆமா, இதை ஒரு வாரம் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே இந்தந்த ஆசிரியர் இவங்க தான் அப்படின்றது நம்மளுக்கு டக்கு டக்குன்னு என்ன செஞ்சிரும் அப்படின்னா மனப்பாடம் ஆயிடும். பாருங்க, இதை நல்லா படிச்சீங்க அப்படின்னா உள்ள போற செய்திகள் நமக்கு ஈஸியா புலப்படும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா மாணவர்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.